ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். காவேரி லெட்டர் எழுதி வச்சுட்டு இப்படி வெளியே கிளம்பிட்டாங்க. அப்போ விஜய் அதை பார்த்துட்டு லெட்டரை படிச்சுட்டு வேகமாக ஓடுறாரு. ஓடி போய் அவங்க போன எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அவள் கோயிலுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாக இருந்தால் அவள் கோயிலுக்கு தான் போவாள், கண்டிப்பாக கோயிலுக்கு தான் போவான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் காவேரிக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் மட்டும் போய் கேட்குறாரு. கேட்கும்போது காவேரி கண்டிப்பாக கொடைக்கானலில் தான் போயிருப்பாள், அங்கே தான் அவளோட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வேறு எந்த ஊருக்கும் அவள் போக வாய்ப்பு இல்லை, நீங்கள் கொடைக்கானல் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் கார் எடுத்துகிட்டு கிளம்ப போகிற டைமில் தாத்தா கால் பண்ணுறாரு. காவேரி கிடச்சிட்டாளான்னு கேட்கும்போது இல்லை தாத்தான்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, நீ வர்றதா இருந்தால் வீட்டுக்கு காவேரியோட மட்டும்தாண்டா திரும்பி வரணும் விஜய் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட சரி தாத்தான்னு சொல்லிட்டு இவரும் ஆட்டோவில் ஏறி இவர் காரில் ஏறி வேகமாக கிளம்புறாரு கொடைக்கானலுக்கு. அங்கே போய் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வீட்டில் எல்லா பொருளும் கீழே சிதறி கிடக்கு. அங்கே யாருமே இல்லை. ஆனால் காவேரி கொண்டு போன ஒரு பேக் மட்டும் கிடக்கு. அவங்க கையில் கொண்டுட்டு போன ஒரு பேப்பரும் கிடக்கு. அதில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதை அவங்க அம்மாட்ட கொடுக்காமையே, அந்த லெட்டரை அவங்க வீட்டில் வைக்காமையே அவங்க விறுவிறுன்னு வந்திருக்காங்க. அந்த லெட்டர் மட்டும் இருக்குது. அதை எடுத்து இவர் படித்து பார்க்குறாரு. அதில் பார்த்திங்கன்னா விஜய் யாருமே திட்டாதீங்க, இது என்னோட முடிவு தான். நானும் விஜய் கல்யாணம் பண்ணது உங்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்திருக்கும். அந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே கிடையாது. என்னோட தேவைக்காக அவர்கிட்ட நான் பணம் கேட்டேன். நர்மதாவுக்கு ஆப்ரேஷனுக்காக பணம் நம்மக்கிட்ட இல்லைம்மா. அந்த பணம் தொலைஞ்சு போயிடுச்சு. நான் பேங்க்லேருந்து அதை எடுத்துகிட்டு வரும்போது வர்ற வழியில் அது தொலைஞ்சு போயிடுச்சுமா. அதனால் நான் ரொம்ப வழி தெரியாமல் நின்றுட்டு இருந்த டைம் தான் இவர் என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி நீ கொஞ்ச நாள் மட்டும் என்னோடய ஒய்ஃபாக நடிக்கிறியா, உனக்கு பணம் தரேன்னு சொல்லும்போது நானும் அதாம்மா சரின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் கூட அவர் வேணான்னு தான் சொன்னார். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை. அதனால தான் நான் ஓகே சொல்லி அந்த பணத்தை வாங்கி நம்ம நர்மதாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். இதில் அவர் என்னைய லவ்வே பண்ணலை, நானும் அவரை லவ் பண்ணலை. அதனால நாங்கள் இப்போ நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பாவம் விஜயோட குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம பிடிச்ச சனி அந்த பசுபதி விஜயோட குடும்பத்தையும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாரு. அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். நான் இந்த குடும்பத்தை விட்டு போயிட்டேன்னா அவர் ராகினியை அஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டார். நானே போயிட்டேன்னா அவள் தான் போயிட்டாளே, நீ எதுக்கு பழிவாங்க அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு, அதனால் கண்டிப்பாக ராகினி இந்த வீட்டுக்கு வரமாட்டா. தாத்தா பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் விஜய் கல்யாணம் பண்ணி போனாலும் அவர் மேலே எனக்கு அன்பு இல்லாமல் போயிருந்தாலும் கூட அந்த குடும்பத்து மேலே எனக்கு ரொம்பவே அன்பாயிருச்சு. நான் தாத்தா என்னோடய தாத்தா மாதிரியும் பாட்டியை என்னோடய பாட்டி மாதிரியும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேம்மா. அதனால அது என்னோடய குடும்பம். அதனால தான் நான் இந்த லெட்டரை உனக்கு எழுதுகிறேன். தயவு செஞ்சு விஜய் யாருமே திட்டாதீங்க, விஜய் எதுவும் பண்ணிடாதீங்க. அவர் ரொம்ப நல்லவருமா, என்னை நல்லாதாம்மா பார்த்துக்கிட்டாரு. அதனால நான் அந்த வீட்டை விட்டு கிளம்புறேம்மா. அந்த லெட்டரை நீ படிக்கும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு நான் எதுக்கு எழுதுகிறேன்னா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். நான் இப்படி சாகக்கூடிய எந்த இதையுமே நான் எடுக்க மாட்டேன். நான் ஏதோ ஒரு இடத்துல நான் நல்லா இருப்பேன். அதனால நீ கவலைப்படாதம்மா, நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன்னு எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த லெட்டரை அவங்க வீட்டில் வைக்கிறதுக்கே மறந்துட்டு இவங்க அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த லெட்ரு கொடைக்கானலில் இருக்கிறத பார்த்துட்டு இவர் எடுத்து படித்து பார்க்குறாரு. வாய்க்கு வாய் விஜய் எதுவும் சொல்லாதீங்கன்னு காவேரி எழுதி வச்சுருக்குறாங்க. அதை பார்த்துட்டு இவர் அப்படியே ஷாக் ஆகி போய் அழுகிறாரு. வாய்க்கு வாய் இப்படி எழுதியிருக்காளேன்னு சொல்லிட்டு, காவேரி நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடியாந்தேன். கேட்கும்போது அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்க, ஒரு கார் வந்துச்சு, நாங்கள் யாருமே இது பண்ண முடியலை, காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக அது பசுபதியோட கார் தான் நினைக்கிறோம் தம்பி. ஆனால் நிறைய ஆட்கள் தான் வந்தாங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் எல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் இது நடந்து எத்தனை மணி நேரம் இருக்குன்னு கேட்கும்போது, இப்போ தான் ஒரு அரை மணி நேரம் தான் தம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. இவரும் கார் எடுத்துகிட்டு பின்னாடியே போகிறாரு. பின்னாடியே போய் பசுபதி இருக்கிற எல்லா இடத்துலையுமே விசாரிக்கிறாரு. ஆனால் எங்கேயுமே காவேரி கிடையாது. பசுபதி நல்லா பிளான் போட்டு தான் எப்படியும் விஜய் தேடி வருவான். ஆனால் அதுக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், நல்ல ஒரு இடமா பார்த்து காவேரியை செட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட இடம் எங்கேயுமே வைக்காமல் தன்னோட காவேரியோட அப்பா ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பார் இல்லையா, அங்கே காவேரி கட்டி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் போகிற வழியெல்லாம் தேடுறாரு. கடைசியாக காவேரி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாரு.
போயிடுறாரு. காவேரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி உள்ளே போகும்போது அங்கே 2-3 பேர் அடியாள் வச்சுட்டு தான் வந்து இந்த பசுபதி போயிருக்கான். அதுக்கப்புறம் விஜயை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. காவேரியை சாமானியத்தில் கூட்டிகிட்டு வரவே முடியலை. விஜயும் ஃபைட்லாம் பண்ணி அடிலாம் விஜய்க்கு பட்டு தலையிலலாம் விஜய்க்கு வந்து அடிபட்டுருது அவங்கனால. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவர் பெயினில் துடிக்கிறாரு. காவேரி வந்து கட்டி போட்டிருக்கறனால ஒன்றுமே செய்ய முடியல. காவேரி எல்லாத்தையும் பார்த்துட்டு விஜய்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் விஜயும் வந்து காவேரி நீ ஒன்றும் பயப்படாத, நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன், இது பேசாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. கடைசியில் ஒருத்தன் என்ன பண்ணிடுறான்னா விஜய்க்கு தலையிலேயே கட்டை எடுத்து அடிச்சிடுறான். பயங்கர வழியில் துடிச்சு போய் அவர் திரும்ப என்ன பண்ணுறாரு, அவனை போட்டு நல்லா அடின்னு அடிச்சுட்டு பையா நடந்து வந்து காவேரியை கட்டையெல்லாம் ஊற்றி விட்டுட்டு சிரிக்கிறாரு. சிரித்ததுக்கப்புறம் காவேரியால் அழுக தாங்க முடியலை. விஜயை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரி. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், உங்களுக்கு மேலும் கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, பரவாயில்ல, இனிமேலாவது இப்படி ஓடி வராமல் இரு காவேரி, தயவு செஞ்சு ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தடுமாறி 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சி வெளியே வந்துடுறாங்க அந்த கட்டடத்தை விட்டு. அப்போ பார்த்திங்கன்னா நிவின் ஒரு பக்கம் தேடிட்டுருக்காரு. இவங்க வந்து பையா ரோடுக்கு வந்துடுறாங்க. நிவின் வந்து காரில் ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்கிறவங்க. அவர் வந்துட்டுருக்கிறது இவங்க 2 பேருக்கும் தெரியலை. இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் ரோட்டில் நின்று அந்த கையில் அடிபட்டது எல்லாத்துக்குமே காவேரி வந்து ரொம்ப வலிக்குதா என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி தலையிலெல்லாம் பிடிச்சி அந்த காயத்தையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமாயிருது காவேரிக்கு. விஜய் மேலே நம்மளுக்காக இந்த அளவுக்கு வந்து இப்படி அடி வாங்கிட்டாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இப்போ ஏன் அழுகுற, இதெல்லாம் சரியாயிரும், நீ எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. நீ ஏற்கனவே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட, வா இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு விஜய் வந்து கையை பிடிச்சி வா ஃபாஸ்ட்டாக போவோன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது காவேரி வந்து கையை தட்டி விட்டுட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க விஜயை. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போதே, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தான் உங்களுக்கு இந்த நிலமை, என்னால் தான் இந்த அடி உங்களுக்கு பட்டிருக்கு, என்னால் தான் சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஒரு கேப் கூட இல்லாமல். விஜய் வந்து ஒன்றுமே பண்ண முடியலை. இவரும் வந்து காவேரி பிரிஞ்சிருந்ததுனால இவரும் காவேரி கட்டி பிடிச்சிக்கிறாரு. காவேரி வந்து விஜய் ரொம்பவே கட்டி பிடிச்சிட்டு அந்த தலையில் உள்ள காயம் எல்லாத்தையுமே தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னை இனிமேல் நீங்கள் சொல்ல மாட்டீங்களே, என்னை 8 மாதம் 7 மாதம்னு சொல்ல மாட்டீங்களே, அப்படி திரும்ப சொல்லுவீங்களா, நான் திரும்ப உங்களை விட்டு பிரியணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீயும் ஃபீல் பண்ணியா இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும்போது, நீ எப்படி இத்தனை நாள் இருந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்படியோ இருந்துட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் வந்து, நானுமே ரொம்பவே ஃபீல் பண்ணேன், என்னால் இருக்கவே முடியல, உன்னோட ஞாபகமாகவே இருந்துச்சு காவேரி, இனிமேல் நீ இப்படிலாம் போகாத சரியா அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி போகாமல் இருக்க முடியும், நான் கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தானே, நான் போய் தானே ஆகணும் இன்னும் 8 மாதத்தில் அப்படின்னு சொல்லும்போது, தயவு செஞ்சு இனிமேல் அப்படிலாம் சொல்லாத, இனிமேல் 8 நிமிஷம் கூட உன்னை பிரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. நிஜமாவா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. திரும்ப 2 பேருமே ஒரு தடவை கட்டி பிடிச்சிட்டு நிற்கும்போது கரெக்டாக நிவின் வந்துடுறாரு காரை வச்சுட்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டிட்டு அப்படியே முழிச்சு பார்க்குறாரு 2 பேரையும். ஷாக்கிங்கில் அவருக்கு ஒரே ஷாக்காக இருக்குது, நம்ம காவேரியை அப்படி வேற ஒருத்தவனை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான்னு சொல்லிட்டு அவர் கண்ணை அவராலே நம்ப முடியல. காரில் கையை வச்சு டம்முன்னு 2 அடி அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு திரும்பி போயிடுறாரு. நிவின் வந்து பார்த்ததுமே விஜய் வந்து காவேரியை கட்டி பிடிச்சதையெல்லாம் விட்டுட்டு 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு நின்றுறாங்க. ஆனால் காவேரி வந்து பிரிய மாட்றாங்க. விஜய் தான் டக்குன்னு காவேரியை வேறு யாரோ விட்டு பொருளை நம்ம கட்டி பிடிச்ச மாதிரி நினச்சிட்டு டக்குன்னு காவேரியை தள்ளி விட்டுட்டு இவர் தனியாக நிற்கிறாரு நிவினை பார்த்துட்டு முழிச்சிட்டு. அதுக்கப்புறம் நிவின் போனதுக்கப்புறம் காவேரி கேட்குறாங்க, இப்போ தானே சொன்னீங்க நீங்கள் 8 நிமிஷம் கூட பிரிய முடியாதுன்னு, இப்போ நிவின் வந்த உடனே ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் ஏதாவது ஃபீல் பண்ணுவான்ல அதான் அப்படின்னு. அவன் ஃபீல் பண்ண என்ன இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் ஃபஸ்ட்டு போகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காருக்குள்ளே ஏறி கோவமாக உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து சரி வந்தது வர ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க கார் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு நம்ம சென்னை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்றைக்கி எபிசோடு இப்படி தாங்க போச்சு. யாருக்கெல்லாம் எபிசோடு ரொம்பவே பிடிச்சிருக்கோ, இப்படி விஜயும் காவேரியும் இந்த பிரிவில் இப்படி ஒன்று சேருவாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினச்சி எதிர்பார்த்தீங்களோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.